சமீபத்தில் நான் ஒரு இண்டிகேட்டர் அறிமுகப்படுத்தினேன். அதை நிறைய பேர் வாங்கி பாராட்டி இருக்கிறாங்க. ஆனால் அதை வைத்து ட்ரேட் செய்வதற்கான பல முறைகளை உங்களுடன் விவாதிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் இந்த இண்டிகேட்டரை நான் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி வருகிறேன். முன்பு நான் இதை வேறு மென்பொருளில் பயன்படுத்தினேன். ஏனென்றால் 18-19 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ட்ரேடிங் செய்ய தொடங்கிய போது ட்ரேடிங் வியூ கிடையாது. அதனால் இந்த இண்டிகேட்டரை யாருடனும் பகிர முடியவில்லை. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். ஆனால் நான் இதை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருவதால் எனக்காக நான் உருவாக்கிய பல முறைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வரேன். இன்றைய வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்குக்காக இன்ட்ராடேல இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தலாம் என்று காட்டப் போகிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது ஒரு தனித்துவமான திறமை. இதை நீங்கள் ஸ்கால்பிங் என்றும் சொல்லலாம். ஆனால் நான் இங்கே இன்ட்ராடே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த ட்ரேடை நீண்ட நேரம் தொடர முடியும். இந்த இண்டிகேட்டர் மூலம் ஸ்கால்பிங் செய்வது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட்ல ஸ்கால்பிங் யூசிங் ஜிம் என்று எழுதுங்கள். நீங்கள் ஸ்கால்பிங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அதை பற்றி விரிவான வீடியோ போடுகிறேன். ஆனால் இன்று இந்த வீடியோவில் எல்லோருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு விஷயத்தை விளக்கப் போகிறேன். அது இன்ட்ராடே. ஆப்ஷன் பையிங்கில் மொமெண்டத்தை சரியாக எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இந்த ஜிம் இண்டிகேட்டரின் சிறப்பம்சமே இதுதான். ஒரு பங்கில் அல்லது கமோடிட்டியில் அல்லது எந்த ஒரு தயாரிப்பிலும் ஒரு பெரிய ட்ரெண்ட் வரப்போகிறது என்றால் அதை இது முன்கூட்டியே கடித்துவிடும். மேலும் இது தடுமாற்றம் இல்லாமல் உங்களை அந்த ட்ரெண்டின் ஒரு பகுதியாக வைத்திருக்கும். ஒருவேளை அந்த ட்ரேடு தவறாக போனா இது உங்களை வாங்கிய விலையிலேயே அல்லது மிக குறைந்த நஷ்டத்திலேயே வெளியேற செய்யும். இது ஒருபோதும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் இண்டிகேட்டரின் முதல் பச்சை புள்ளியில வாங்கியிருக்க வேண்டும் அல்லது முதல் சிவப்பு புள்ளியில ஷார்ட் சேல் செய்திருக்க வேண்டும். நீங்கள் ட்ரெண்டின் நடுவுல நுழைஞ்சா எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுவே சந்தையின் உச்சமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரெண்ட் ஆரம்பத்திலிருந்தே பிடித்தால், அதனால தான் நான் எப்போதும் சொல்கிறேன், ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்தும் எனது ஸ்விங் ட்ரேடிங் மற்றும் இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸ்கள் இரண்டிலும் நீங்கள் முதல் புள்ளியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த புள்ளிகளை நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம்ல பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ செய்துள்ளேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த இண்டிகேட்டர் மூலம் ஆப்ஷன் பையிங் எப்படி செய்வது என்று பார்ப்போம். தாமதமின்றி நான் உங்களை அழைத்து செல்கிறேன் சார்ட்டுகளுக்கு. நண்பர்களே, முதல்ல நான் செல்வது நிஃப்டி சார்ட்டுக்கு. இதன் மூலம் நாம் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையிங் செய்வோம். நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அல்லது ஏதேனும் ஒரு பங்கில் ஆப்ஷன் பையிங் செய்யலாம். ஆனால் அந்த தயாரிப்பில் லிக்விடிட்டி எடுப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். எனவே நண்பர்களே, நாம் நிஃப்டி சார்ட்ல இருந்து தொடங்குவோம். இங்கே நான் நிஃப்டியின் 5 நிமிட சார்ட்டிற்கு வருகிறேன். துரதிர்ஷ்டவசமாக ஆப்ஷன்ஸ் தரவை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் நிஃப்டியின் பழைய தரவுகள் கிடைக்காது. எனவே நான் சமீபத்திய தரவை பயன்படுத்துகிறேன். ஆனால் தயவு செய்து இதை வாங்கவோ விற்கவோ பரிந்துரையாக கருத வேண்டாம். கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே இந்த உதாரணத்தை பகிர்கிறேன். இப்போது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு செல்வோம். நான் இங்கே 5 நிமிட சார்ட்டை பயன்படுத்தியுள்ளேன். நீங்கள் முதல் புள்ளியை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் முதல் புள்ளி மெழுகுவர்த்தியின் குறைந்த அளவை உடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த அளவு உடையவில்லை. இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த அளவு உடைந்துள்ளது. இது 9:45 மெழுகுவர்த்தி. எனவே இதற்கு பிறகு எனக்கு நிஃப்டியில் சிக்னல் கிடைத்தது. நிஃப்டியில் விற்பனை சிக்னல் கிடைத்தது. அதாவது இன்று சந்தை இங்கே பலவீனமாக இருக்கலாம். எனவே நான் அதன் ஆப்ஷன் சார்ட்டிற்கு செல்வேன். ஜிம் நிஃப்டி சார்ட்டில் விற்பனை சிக்னல் கொடுத்தவுடன் நான் நிஃப்டியின் அட் த மணி ஆப்ஷன் சார்ட்டிற்கு செல்வேன். இங்கே பாருங்கள், நிஃப்டி 23,240க்கு அருகில் உள்ளது. எனவே நான் இங்கே நிஃப்டி என்று டைப் செய்கிறேன். இங்கே நான் ஆப்ஷன்ஸிற்கு வருகிறேன். நீங்கள் விரும்பினால் புரோக்கர் டெர்மினலில் ஆப்ஷன் சார்ட்டை பயன்படுத்தலாம். ஆனால் அங்கே உங்களால் ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்த முடியாது. எனவே ட்ரேடிங் வியூவில் நீங்கள் இங்கே ஜிம் இண்டிகேட்டரை பயன்படுத்தலாம். இது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தியது. இங்கே சந்தை 23,242க்கு அருகில் இருந்தது. எனவே நாங்கள் 23,250 என்ற அட் த மணி ஆப்ஷனை இங்கிருந்து தேர்ந்தெடுத்தோம். இந்த புட் ஆப்ஷனின் சார்ட்டை நான் போட்டுள்ளேன். ஏனென்றால் அங்கே பியரிஷ் சிக்னல் வந்துள்ளது. எனவே நீங்கள் புட் சார்ட்டை பயன்படுத்த வேண்டும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு கால் ஆப்ஷனையும் காட்டுவேன். இப்போது நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது அதே நேரம் இந்த இடத்தில் 9:35க்கே நிஃப்டியின் அத்திமணி ஆப்ஷனில் நீங்கள் கொஞ்சம் இந்தி மணிக்கும் செல்லலாம். ஆனால் அதிக இந்தி மணிக்கும் செல்ல வேண்டாம். அவுட் ஆஃப் தி மணிக்கும் செல்லவே வேண்டாம். எனவே இங்கே ஆப்ஷன் ஏற்கனவே பை சிக்னல் கொடுக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் இங்கே 9:45க்கு பிறகு வந்தீர்கள். ஒருவேளை 9:50க்கு இதுதான் உங்கள் மெழுகுவர்த்தி. இதன் அதிகபட்ச அளவை உடைக்கும் வரை நீங்கள் காத்திருந்தீர்கள். இங்கே பாருங்கள், அடுத்த 2 மணி நேரத்திற்குள் சுமார் 250 ரூபாய், 258 ரூபாய்க்கு இருந்த இந்த ஆப்ஷனின் மதிப்பு உயர்ந்து சுமார் 313 ரூபாய்க்கு அருகில் வந்துவிட்டது. உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் சுமார் 10 முதல் 15% வரை லாபம் ஈட்ட வேண்டும். இதன் பொருள் என்ன?
நீங்கள் 258 ரூபாய்க்கு ஆப்ஷனை வாங்கியிருந்தால் இங்கே சுமார் 25 முதல் 30 ரூபாய் வரை சம்பாதிக்க வேண்டும். இதில் எவ்வளவு கிடைத்தது? இதில் சுமார் 21% கிடைத்தது. நீங்கள் 10 முதல் 15% ஒரு எண்ணை தேர்ந்தெடுத்து எப்போதும் அதே புள்ளியில லாபத்தை எடுக்க தொடங்குங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறேன். மீண்டும் செல்வோம். நிஃப்டி சார்ட்டுக்கும் இப்போது நாம் மீண்டும் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை திறப்போம். ஜிம் நமக்கு எங்கே முதல் பை சிக்னலை கொடுத்தார் என்று பார்ப்போம். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த மெழுகுவர்த்தியின் அதிகபட்ச அளவு உடையவில்லை. கொஞ்சம் பின்னால் சென்று பார்ப்போம். இதுவும் உடையவில்லை. இன்னும் கொஞ்சம் பின்னால் செல்வோம். இதுவும் உடையவில்லை. இதன் அதிகபட்ச அளவு மே 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு உடைகிறது. 23,930. மே 29ஆம் தேதி 10 மணி அளவுல 23,900 கால் ஆப்ஷனுக்கு செல்வோம். இங்கே நாம் மே 29ஆம் தேதி சார்ட்டிற்கு வருகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தால் 10 மணி அளவில் உங்களுக்கு எந்த பை சிக்னலும் கிடைக்கவில்லை. ஜிம் பை சிக்னல் கொடுத்ததை நீங்கள் கவனித்தீர்கள். ஃபியூச்சர் ட்ரேட் செய்திருக்கலாம், ஏனென்றால் ஃபியூச்சரில் அந்த ட்ரேட் நன்றாக இல்லை என்பதை நீங்கள் கவனித்தீர்கள். ஆனால் அது உங்களை வாங்கிய விலையிலேயே வெளியேறச் செய்தது. ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு பை சிக்னல் கொடுக்கவில்லை. அதாவது திசை கிடைத்தது, ஆனால் வேகம் கிடைக்கவில்லை. ஆப்ஷனில் பை சிக்னல் வரும்போது மட்டுமே நான் ஃபியூச்சரில் ட்ரேட் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஃபியூச்சருக்கும் இதை பயன்படுத்தலாம். ஏனென்றால் இப்போது திசை மற்றும் வேகம் இரண்டும் கிடைக்கப் போகிறது. ஆனால் நான் பரிந்துரைப்பது ஏனென்றால் அதிக பேராசைப்பட வேண்டிய அவசியமில்ல. நீங்கள் ஆப்ஷனில் இதை பயன்படுத்துங்கள். இது உங்களை பல வர்த்தகங்களை தவறவிடச் செய்யும். வேண்டுமென்றே தவறவிடச் செய்யும். ஏனென்றால் அந்த வர்த்தகங்கள் சிறப்பாக அமையாது. சந்தை மேலே சென்றது, ஆனால் நிலைக்கவில்லை. அங்கிருந்து கீழே வந்துவிட்டது. ஜிம் இண்டிகேட்டர் அடக்க விலையிலேயே வெளியேற்றிவிட்டது. ஆப்ஷன் வாங்குவதற்கான சிக்னலை தரவே இல்லை. மீண்டும் நிஃப்டி சார்ட்டிற்கு செல்வோம். மேலும் ஒரு வர்த்தகத்தை பார்ப்போம். ஆப்ஷனும் வாங்குவதற்கான சிக்னலை உருவாக்கும் ஒரு வர்த்தகத்தை பார்ப்போம். இப்போது இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, மே 25 மற்றும் மே 26 ஆகிய 2 நாட்களிலும் உங்களுக்கு வாங்குவதற்கான சிக்னல்கள் கிடைத்தன. சந்தை தோராயமாக 23,900 அளவில் இருந்தது. நண்பர்களே, இங்கே பாருங்கள். இது நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பை சிக்னலையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் முதல் பச்சை புள்ளி மே 25 அன்று காலை 9:15 மணி அளவில் வந்தது. ஆனால் இந்த நிலை உடையவே இல்லை. தப்பித்தோம். அன்று சந்தை சீராக இருந்தது. அடுத்த நாளை நாம் கவனித்தால் மே 25 அன்று அதிகாலையிலேயே அது பை சிக்னலை வழங்கியிருந்தது. இதோ மே 25இன் முதல் மற்றும் இரண்டாவது கேண்டில். ஃபியூச்சர்ஸில் முதல் கேண்டிலேயே பை சிக்னல் வந்தது. ஆப்ஷன்ஸில் இரண்டாவது கேண்டிலில் வந்தது. ஆனால் உங்கள் அதிகபட்ச விலை உடையவில்லை. அதிகபட்ச விலை எப்போது உடைந்தது? மதியம் 2:45 மணி அளவில் உடைந்தது. அது உடைந்தவுடன் நாம் வாங்கினோம். தோராயமாக 3:15 மணிக்குள் எனக்கு 10% லாபம் கிடைத்தது. எனது ஆப்ஷன் 440 இருந்தது. அது தோராயமாக 44 ரூபாய் வரை உயர்ந்தது. நீங்கள் இந்த வர்த்தகத்தை தவறவிட்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த நாள் சந்தை தொடங்கியதும் இங்கே பை சிக்னல் கொடுத்தது. ஃபியூச்சர்ஸில் கொடுத்தது போலவே ஆப்ஷன்ஸிலும் கொடுத்தது. கொடுத்த உடனே விலைகள் உயர்ந்தன. அடுத்த 25 நிமிடங்களில் உங்களுக்கு 10% லாபம் தரும் வர்த்தகம் கிடைத்தது. விடுகிறது. அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு 11% வரை கிடைக்கிறது. உங்களால் லாபத்தை எடுக்க முடியாவிட்டாலும் இங்கே கவனியுங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட வாங்கிய விலையிலேயே வெளியேறி விடுவீர்கள். நான் மிக மோசமான நிலையை சொல்கிறேன். ஒருவேளை உங்களால் லாபத்தை எடுக்க முடியாவிட்டா 10 முதல் 15% லாபத்தை எடுப்பதே நமது இலக்காக இருந்தது. இங்கே 11% கிடைத்தது. தவறுதலாக எடுக்க முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாங்கிய விலையிலேயே வெளியேறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். ஆப்ஷன்ஸில் பச்சை புள்ளியை பார்த்து நுழைந்தால் ஆப்ஷன்ஸின் பச்சை புள்ளியிலேயே வெளியே வேணும். ஃபியூச்சர்ஸ்ல பச்சை புள்ளியை பார்த்து வாங்கி இருந்தா ஃபியூச்சர்ஸின் பச்சை புள்ளியிலேயே வெளியேற வேண்டும். ஏனென்றால் ஃபியூச்சர்ஸ் வாங்கும் நிலையில் இருந்தாலும் ஆப்ஷன் தீட்டா டிகே காரணமாக மதிப்பு குறையக்கூடும். எனவே ஆப்ஷனில் இந்த இண்டிகேட்டர் வேறு விதமாக செயல்படுகிறது. ஏனெனில் இதன் அளவீடுகள் ஆப்ஷனின் தீட்டா டிகே காரணமாக மதிப்பு குறைந்தால் அது உங்களுக்கு முன்னரே வாங்கிய விலையிலேயே வெளியேற செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. மீண்டும் வேகம் கிடைத்தால் மீண்டும் நுழைய செய்யும். ஆனால் முதலில் உங்களை வாங்கிய விலையிலோ அல்லது சிறிய நஷ்டத்திலோ வெளியேற்றுவதே இதன் இலக்கு. நண்பர்களே, இதில் சுவாரஸ்யம் விஷயம் என்னவென்றால் இந்த இண்டிகேட்டர் எந்த ஒரு பெரிய வர்த்தகத்தையும் உங்களை தவறவிட செய்யாது. நஷ்டம் ஏற்பட்டால் அது மிகச் சிறியதாக இருக்கும் அல்லது வாங்கிய விலையிலேயே வெளியேற செய்யும். நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் ஜிம் இண்டிகேட்டர் கோர்ஸ் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்று பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் தீவிரமான வர்த்தகர்களுக்கு மட்டுமே. அவர்கள் தங்கள் வர்த்தக உத்தியில் ஒரு கருவியை சேர்த்து அதை மேம்படுத்தவும் வாங்கிய விலையிலேயே வெளியேறவும் விரும்பினால் இதை பயன்படுத்தலாம். இரண்டாவதாக, இந்த இண்டிகேட்டர் முதலில் புரிந்து கொண்டு பின்னர் செயல்பட விரும்புபவர்களுக்கானது.
தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்கள் கையில் ஒரு மந்திரக்கோல் கிடைக்கும் என்றும், இந்த இண்டிகேட்டர் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சிக்னல் கொடுக்கும் என்றும், எப்போதும் லாபம் கிடைக்கும் என்றும் நீங்கள் நினைத்தால் எந்த இண்டிகேட்டரிலும் எப்போதும் லாபம் கிடைக்காது. ஆனால் இந்த இண்டிகேட்டர் உங்களை வாங்கிய விலையிலோ அல்லது சிறிய நஷ்டத்திலோ வெளியேறச் செய்யும். பெரிய வர்த்தகங்களை பிடிக்க உதவும், எந்த பெரிய ஏற்றத்தையும் தவறவிடாது என்று முடிவுகள் கூறுகின்றன. எனவே நீங்கள் ஸ்விங் அல்லது பொசிஷனல், இன்ட்ராடே அல்லது ஸ்கால்பிங், ஆப்ஷன் செல்லிங் அல்லது ஆப்ஷன் பையிங் என எதற்கும் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தலாம். மேலும் உலகின் எந்த பொருளிலும் இதை பயன்படுத்தலாம். இது மந்திரக்கோல் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே முதல்ல சோதனை செய்துவிட்டு பிறகு பயன்படுத்துங்கள். நீங்கள் முதல்ல இந்த இண்டிகேட்டரை புரிஞ்சுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.